வணக்கம் நண்பர்களே. வெற்றிகரமான விற்பனையாளர்களின் பழக்க வழக்கங்கள், த கிரேட் சேல்ஸ் பீப்புளுடைய ஹேபிட்ஸ்லாம் என்ன அதுதான் அதோடைய தொடர்ச்சியை கொஞ்சம் நீண்ட நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். வெற்றிகரமான விற்பனையாளர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னா, வாடிக்கையாளர்களின் வாங்கும் முறை என்ன அப்படிங்கிறத முழுசாக அவங்க வாடிக்கையாளராகவே நினைப்பாங்க. வாடிக்கையாளருடைய பர்ச்சேஸ் ப்ராசஸ் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸில் நாம் எங்கே நிற்கிறோம், சேல்ஸ்மேனுக்கும் வாடிக்கையாளருக்கும் எங்கே நம்ம கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். முழுமையாக இந்த வீடியோவை கவனிக்க. நான் உங்கள் நண்பன் சின்னராஜா, த சேல்ஸ் கோச். வாடிக்கையோட வாங்கும் முறை. முதல்ல நமக்கு தேவை இருக்கான்னு கஸ்டமர் நினைப்பார். எனக்கு இந்த பொருள் தேவையா? அது 50 பைசா கடலை மிட்டாய் ஆனாலும் சரி, கோடிக்கணக்கான ரூபாய் பொருளாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பொருள் தேவையா அப்படிங்கிறத முதல்ல கஸ்டமர் யோசித்து பார்ப்பார். இந்த பொருள் எனக்கு கிடைத்தால் இந்த பொருளுக்குரிய விலை மதிப்பு, நான் பணத்தை கொடுத்துட்டேங்க, இங்கே வருது, இந்த பொருள் என் கைக்கு வந்துச்சு, இந்த பொருள் மிகவும் பிரயோஜனமாக தான் இருக்குமா? ஏன்னா நான் பொருளையும் கொடுத்துட்றேன், இங்கே தேவையற்ற ஒரு பொருள் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு லாஸ். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க வாடிக்கையாளர்கள். அதனால் வாடிக்கையோட பர்ச்சேஸ் ப்ராசஸில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். எனக்கு தேவையா? இந்த பொருள் கிடைத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? இந்த பொருளை நான் வாங்கினால், இந்த சர்வீஸை நான் வாங்கினா எனக்கு என்ன உபயோகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வாடிக்கையாளருடைய முதல் தேவையாக இருக்கும். தேவை சார்ந்து என்ன பலன், பெனிஃபிட், ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதில், இந்த விஷயங்கள்லாம் இந்த பொருள் இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாடிக்கையாளர் உள்ளே யோசிச்சுட்டு இருப்பார். நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, வர்றாங்க, இதெல்லாம் சொல்கிறோம், விற்கிறோம். அப்படி இல்லை. சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க, வாங்கும் முறையிலேயே எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, நீடு அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருச்சா, அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நோக்கி நம்மளை நோக்கி ஒரு ஸ்டெப்பாவது இப்படி எடுத்து போகிறாங்களா, அதை எல்லாமே நம்ம கவனிக்கணும். எந்திரத்தனமாக பொருட்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அல்லது பொருளை ஓட்டி பார்க்க சொல்கிறது, இல்லை தொட்டு பார்க்க சொல்கிறது, இல்லை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, அதில் எதுவுமே இல்லை. அவங்களுடைய பணம் குறித்தோ மறு விற்பனை குறித்தோ எவ்வளோ நாள் இது உழைக்குங்கிறத பொறுத்தோ, என்ன டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோ, எவ்வளோ நேரம் அந்த வாசனை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோ, இந்த வாசனை எப்படிலாம் இருக்கும், இந்த ருசி எப்படி இருக்கும், இந்த உடை எப்படி இருக்கும், இந்த பைக் எப்படி இருக்கும், இந்த கார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உள்ள தாட் ப்ராசஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க. விற்பனை மதிப்பு, மறு விற்பனையின் மதிப்பு, இதை நம்ம திருப்பி விற்றோம்னா 6 மாதம் கழித்து விற்றோம்னா எவ்வளோ போகும், 1 வருஷம் கழித்து விற்றோம்னா எவ்வளோ போகும், என்ன பொருள் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக அனைத்து வாடிக்கையாளர்களுமே அதை பற்றி சிந்திப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னுடைய மதிப்பு இந்த பொருளை வாங்குவதால் உயர்ந்திருக்கிறதா, அதையும் யோசிப்பாங்க. ஏன்னா வீட்டில் போய் வசதி வாங்கவே கூடாது. என்னையா பொருளை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க, தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன், தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா, அல்லது நண்பர்கள் சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஈகோவையும் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதை எல்லாமே நாம் அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறோமா அப்படின்னா அதுதான் கிரேட் சேல்ஸ் பர்சன். நீங்கள் உங்கள் வீட்டில் மதிக்கணும், உங்களுடைய சொந்தக்காரங்க மதிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் மதிக்கணுங்கிறது எல்லா மனிதருக்குள்ள ஒரு இயல்பு. இதையும் வாடிக்கையாளர் செய்வார். நாம் ஒரு கஸ்டமராக இருந்தால் என்ன செய்வோம், இதே தானே. விலை ஃபைனலாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, விலை எவ்வளவு, இந்த பொருளுடைய விலைக்கு தரம் இருக்கிறதா, இதை உபயோகப்படுத்தும் போது எனக்கு அந்த விலைக்குரிய அந்த விஷயம் எனக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாம் ஒரு வாடிக்கையாளர் இருந்தோம்னா நம்ம இப்படி செய்யலாமான்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு நாள் இந்த பொருள் உழைக்கும், இதனுடைய செயல்திறன் எப்படி இருக்கும். ஒரு பைக் வாங்குறீங்க, அல்லது ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்க, இல்லை ஒரு ஜவுளி வாங்குறீங்க, இந்த பொருள் எவ்வளோ நாள் உழைக்கும், இதோடைய செயல்திறன் எப்படி இருக்கும், அதையும் கஸ்டமர்ஸ் யோசிப்பாங்க. ஃபைனலாக முக்கியமாக சேல்ஸ்மேன் எப்படி பேசினார், சேல்ஸ்மேன் உண்மையை பேசினாரா, சேல்ஸ்மேன் கரெக்டாக சொன்னாரா, எக்ஸ்பிளைன் பண்ணாரா, அவர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாரா, அதையும் வாடிக்கையாளர்கள் ஒரு வாங்கும் முறை, பர்ச்சேஸ் ப்ராசஸில் இதெல்லாம் இருக்கும். இந்த முறையை எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள பேச வச்சு, அவங்கள செயல்பட வச்சு, அதிலிருந்து அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறோமா? உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஹாப்பி சேல்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பட்டையை கிளப்புங்க, தூள் கிளப்புங்க. பாய் பாய்.